ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு டிஃபன் காம்போ, சுவையான கல்தோசை, கூடவே ஒரு அருமையான சிக்கன் குருமா. ரெண்டும் நல்ல ஒரு காம்போ டிஷ்ஷு. ஹோட்டல்ஸில் மோஸ்ட்லி எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு காம்போ டிஷ்ஷுங்க. நல்ல மெத்துன்னு சாஃப்டான கல்தோசை. இதுக்கு கூட எல்லா விதமான சட்னி, சாம்பார் எல்லாமே பொருத்தமாக இருக்கும். பட்டு குருமா, கிரேவி இதெல்லாம் ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். பர்டிகுலர்லி நான்வெஜ் குருமாலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிற ரெசிபி நல்ல ஒரு சிக்கன் குருமா. ஸோ இன்றைக்கி 2 ரெசிபி பார்க்கலாங்க. கல்தோசை, நல்ல ஒரு சிக்கன் குருமா, ஹோட்டல் ஸ்டைல் ரெசிபிஸ் ரெண்டுமே. வாங்க ரெசிபிஸ் எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக நம்ம கல்தோசை ரெசிபி பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம கல்தோசைக்கு மாவு எப்படி அரைக்கணும்னு பார்க்கலாங்க. இப்போ பவுலில் நான் ஃபஸ்ட்டு ரைஸ் சேர்த்துக்கிறேங்க. இங்கே புழுங்கல் அரிசி, இட்லி அரிசி எடுத்துருக்கிறேன். பார்பாயில்டு இட்லி ரைஸு 2 கப்பு இட்லி அரிசி. இது கூடவே உளுந்தும் சேர்க்குறோம். எல்லாமே நம்ம ஒன்றா தான் ஊற வைக்க போகிறோம். அடுத்தது உளுந்தம்பருப்பு. இங்கே முழு உளுந்து எடுத்துருக்கிறேன். தோலெடுத்த முழு உளுந்து 1/2 கப் அளவுக்கு. 2 கப்பு ரைஸுக்கு 1/2 கப்பு உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம். இது போக நம்ம அவல் ஊற வைக்கணும். அது எப்போ ஊற வைக்கணும்னு அப்புறம் சொல்கிறேங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த அரிசி, உளுந்து, வெந்தயம் எல்லாம் ஒரே பவுலில் சேர்த்து விட்டு நல்லா ஒரு 2-3 வாட்டி அலசி எடுத்துக்கிட்டு நல்ல தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சிடலாம். மினிமம் ஒரு 3-4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரைக்கலாம். அடுத்தது நம்ம மாவு அரைக்கிறதுக்கு ஒரு 15-20 நிமிஷத்துக்கு முன்னாடி அவல் ஊற வச்சிடலாம். ஃப்ளாட்டர்னட் ரைஸ். இங்கே நல்ல தின்னான அவல் தான் எடுத்துருக்கிறேன். ஸோ சீக்கிரமாக ஊறிடும். ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்தில் ஊறிடுங்க. அதனால் மாவு அரைக்கிறதுக்கு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு முன்னாடி மட்டும் இது ஊற வச்சா போதும். இது நல்லா அதே மாதிரி 2-3 வாட்டி கழுவிட்டு நல்லா தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ இங்கே நம்ம ஏற்கனவே அளந்து வச்சுருக்கிற அரிசி, உளுந்து, வெந்தயம் எல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்தும் அரைக்கலாம், இல்லை கிரைண்டர்லேயும் அரைக்கலாம். இந்த அரிசி, உளுந்து, வெந்தயத்தோட அவளும் சேர்த்து நான் இங்கே கிரைண்டரில் அரைச்சிக்கிறேன். கிரைண்டரில் அரைக்கும்போது நல்லாவே சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக தோசை கிடைக்கும். ஸோ அதனால் நான் கிரைண்டரில் அரைக்கிறேன். மிக்சிலையும் அரைக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. உங்களுக்கு எது வசதியோ, உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் கிரைண்டர்லேயோ மிக்சிலையோ அரைச்சிக்கோங்க. அடுத்தது நல்லா நைஸாக மாவை அரைச்சாச்சு, நல்லா சாஃப்டாக அரைச்சாச்சு. இந்த மாவை நல்ல ஒரு பெரிய பாத்திரத்தில் ஊற்றி வைக்கிறேன். அந்த புளிச்சு வர்றதுக்கு இடம் விட்டு நான் வச்சிட்றேன். அப்போ தான் ஃபெர்மெண்டேஷன் ஆகி நல்லா பொங்கி வரும் மாவு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் விட்டு நல்லா புளிச்சு வர்றதுக்கு இடம் விட்டு நான் ஊற்றி வச்சாச்சு. இது இருக்கட்டும், ஒரு 7-8 மணி நேரம் நல்லா புளிக்கட்டும். அதுக்கப்புறம் தோசை ஊற்றினா சூப்பராக வருங்க. ஸோ இப்போ நான் நைட்டு மாவாட்டி இப்போ மார்னிங் தோசை சுடுறேன். மார்னிங் சூப்பராக புளிச்சு ரெடியாக இருக்குது பாருங்கள். மாவு கலந்து எடுக்கும்போது நல்லா அப்படி காற்று மாதிரி இருக்குது. நல்லா சாஃப்டாக, நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது மாவு. ஸோ மாவு ரெடி. இப்போ மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தோசை ஊற்றிடலாம். மாவு கலக்கும் போதே நம்மளுக்கு தெரியுங்க, தோசைக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கணும். அதாவது எடுத்து ஊற்றுற பக்குவத்தில் இருக்கணும். இட்லிக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். மாவு சப்போஸ் கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் தண்ணி எதுவும் விடலை. ஸோ மாவு ரெடிங்க. இப்போ தோசை ஊற்றிடலாம். இங்கே நல்ல சூடான இரும்பு தோசைக்கல்ல நல்லா ஒரு ஃபுல் கரண்டி மாவு ஊற்றிக்கிட்டு நல்லா இந்த மாதிரி அகலமான தோசையாக ஊற்றிக்கலாம். ரொம்ப சன்னமான தோசையாக ஊற்ற வேண்டாம். இந்த மாதிரி இருக்கட்டும். அப்போ தான் கல் தோசை நல்லாயிருக்கும். நல்லா தோசையை சுற்றியும் தோசை மேலேயும் எண்ணெய் தெளித்து விட்டுடலாம். விருப்பப்படுறவங்க நெய் கூட யூஸ் பண்ணலாம். நல்லா பொறுமையாக வேக விடுவோம். லைட்டான இந்த ப்ரௌன் ஆனது தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம திருப்பி போடுவோம். கல் தோசை நம்ம ஒன் சைடாக வேக வச்சு எடுக்கலாங்க. அதாவது ஒரு மூடி வச்சு நம்ம கீழே மட்டும் ஃப்ரை ஆக விட்டு மேலே அப்படியே ஸ்டீமில் குக்காக விட்டு எடுக்கலாம். அது நம்ம விருப்பம். நான் இங்கே திருப்பி போட்டு தான் எடுக்கிறேன். நல்லா வெந்திரிச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, அருமையான கல் தோசை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். தோசை நல்ல கலராக இருக்குது, நல்ல முருகலாக இருக்குது, நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ நல்ல சைட் டிஷ்ஷஸோடு சாப்பிட்றதுக்கு இந்த தோசை அட்டகாசமாக இருக்கும். அதுவும் நல்ல நான்வெஜ் கிரேவி, குருமா எல்லாம் இருந்தால் இன்னும் 2 தோசை சேர்த்து சாப்பிட தான் தோணும். அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி நான் இந்த கல் தோசைக்கு சிக்கன் குருமா பரிமாறி இருக்கிறேன். அந்த ரெசிபியும் பார்த்துடலாங்க. ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் குருமா. இங்கே நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான மசாலா ரெடி பண்ணி இந்த சிக்கன் குருமா பண்ணுறேங்க. நல்ல வாசனையாக, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா, ரைஸு எல்லாத்துக்குமே நல்ல சூட்டபுளாக இருக்கும்.
ஒரு சிம்பிளான ரெசிபி நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். ஸோ இன்றைக்கி நல்லா இந்த கல்தோசைக்கு நான் இந்த சிக்கன் குருமா தான் பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். சிக்கன் சால்னாக்கு தேவையான சிக்கனை நல்லா கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்கிறேன். போனோட இருக்கிற சிக்கன் பீசஸ் எடுத்துருக்கிறேன். நியர்லி 750 கிராம் இருக்கும். 750 கிராம் சிக்கன் எடுத்துருக்கிறேன். இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மசாலா வறுத்து அரைக்க போகிறோம். ஸோ அது என்னென்ன ஸ்பைசஸ் சேர்த்து வறுத்து அரைக்கணுங்கிறத நம்ம வறுத்துட்டே பார்க்கலாம். இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயிலில் சேர்க்கறதுக்கு ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். அது என்னென்னு பார்த்துடலாங்க. 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு. இதை இந்த எண்ணெயில் சேர்த்து விட்டுடலாம். நல்லா ஃப்ரை ஆகணும். நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்து விடணும். அந்த சீரகம் சோம்பலை நல்லா பொரிஞ்சு வாசனை வரணும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கிறேன். அடுத்தது இதில் ஒரு 6-7 முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து விட்டுறலாங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து விடுங்க. 1 நிமிஷம் வறுத்து விட்டதுக்கப்புறமா நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். இங்கே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துருக்குறேன். இதுவும் நல்லா 1 நிமிஷம் வறுத்து விட்டுறலாம். நல்லா இந்த கரம் மசாலா ஸ்பைசஸை நல்லா ஃப்ரெஷ்ஷாக வறுத்து நல்லா அந்த தேங்காய் முந்திரி பருப்போடு சேர்த்து அரைச்சி நம்ம சால்னா செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நல்ல வாசனையாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இப்படி செஞ்சு பாருங்கள். அப்படியே ஹோட்டலில் டேஸ்ட் பண்ணின சால்னா டேஸ்ட்டு உங்களுக்கு அப்படியே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இப்போ நல்லா அந்த வறுத்த தேங்காய் மசாலா நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து விட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக தண்ணி விட்டு அரைச்சி வச்சிடணும். நல்லா இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சிக்கணும். அவ்வளோதாங்க. நல்ல கமகமன்னு வாசனையோட நம்ம தேங்காய் மசாலா ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம தாளிச்சுட்டு மற்ற பொருட்கள் என்னென்ன வேணும்னு பார்த்துடலாம். குக்கரில் தாளித்து விட்டுறலாங்க. நல்லா அந்த போனோட இருக்கிற சிக்கன் இந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா வெந்துடும். ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா குக்கரை சூடாக்கி 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்குறேன். ஆயில் சூடானோன்னு தாளிக்கிறதுக்கு ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், 1 துண்டு பட்டை, 1 பிரிஞ்சி இலை. தாளிப்புக்கு சேர்த்துன ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொரிஞ்சு கொஞ்சம் வாசனை வந்ததுக்கப்புறமா ஆனியன் சேர்த்துக்கலாம். இங்கே நல்ல பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து விட்டுறேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி வர வரைக்கும் வதக்கி விடணும். இப்போ இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்கு வேண்டி. இது போக நம்ம மிளகாத்தூளெல்லாம் சேர்க்க போகிறோம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 ஃபுல் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்து விட்டுறலாம். நல்லா வதங்கணும். நல்லா அந்த ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா வதங்கணும். இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி நல்லா பொடியாக நறுக்கி உள்ள சேர்த்து விட்டுடலாம். இந்த தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதங்கணும். இந்த தக்காளி நல்லா சீக்கிரமாக மசிஞ்சு வெந்து வர 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துடலாம். இப்போவே தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வந்துடும். நல்லா உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டா ஜஸ்ட் ஒரு 1-2 நிமிஷத்தில் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடுங்க. அவ்வளோதான். தக்காளி நல்லா சூப்பராக சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம மசாலா பொடியெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்து விட்டுடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி. மசாலா பொடி சேர்த்து நல்லா 1 நிமிஷம் வதக்கி விட்டுடலாம். அந்த மசாலா பொடியோட அந்த ஃப்ளேவர், ரா ஃப்ளேவர் போய் நல்லா கமகமன்னு வாசனை வரும். இப்போ நம்ம ரெடியாக வச்சுருக்கிற சிக்கன் சேர்த்துடலாம். நல்லா இங்கே ஒரு 750 கிராம் சிக்கனை நல்லா கழுவி சேர்த்து விட்டுறேன். போனோடு இருக்கிற சிக்கன் பீசஸ்ஸு. இந்த சிக்கன் நல்லா இந்த வதக்கி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி மசாலாவோடு சேர்ந்து நல்லா வதங்கணும். ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுறலாம். தண்ணி விட்டு கொஞ்சம் லைட்டாக வெந்து வந்ததுக்கப்புறம் மற்ற பொருட்கள் நம்ம சேர்க்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதில் நல்லா தண்ணி விட்டு வதங்கி இருக்கு.
அதாவது நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை, பட் சிக்கன்லேருந்து அதுவே தண்ணி விட்டு வெந்து வந்திருக்கு. இப்போ நறுக்கின புதினா இலைகள் கொஞ்சம் சேர்த்துடலாங்க. ஒரு 10-15 புதினா இலைகள், ஒரு கையளவு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையும் சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் மசாலாவை சேர்த்துடலாம். கூடவே தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து விட்டுறலாம். இந்த சால்னா வந்து கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும், ரொம்ப குழம்பு மாதிரி கெட்டியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் லூஸாக இருக்கணும். ஸோ அப்போ பரோட்டா சப்பாத்தி மேலெல்லாம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சால்னாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே தக்காளி வதக்கும் போது உப்பு சேர்த்துருக்குறோம், ஸோ அதை ஞாபகம் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா எல்லாம் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ குக்கரில் லிட்டு போட்டு வெயிட் வச்சு விட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 4 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துடலாம். நல்ல விசில் வந்து ஸ்டீம் எல்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். வாவ், செம்ம வாசனையாக இருக்குது. நல்ல அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு அழகாக இருக்குது. இப்போ கொஞ்சம் பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி இலையை தூவி விட்டு கலந்து விட்டு எடுத்தா அவ்வளோதாங்க. சுவையான சிக்கன் சால்னா ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. ரொம்ப ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபி தாங்க. நல்ல ஸ்பைசஸை வறுத்து நல்ல ஒரு ஜம்முன்னு ஒரு தேங்காய் மசாலா அரைச்சி தாளித்து விட்டா அவ்வளோதாங்க. நம்மளுடைய சிக்கன் சால்னா, சிக்கன் குருமா டக்குன்னு ரெடி ஆகிடும். ரொம்ப ஒரு ஈஸி சிம்பிள் ரெசிபி. இது சப்பாத்தி, பூரி, பரோட்டா, இட்லி, தோசை, இந்த மாதிரி கல் தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லா சூட்டபுளாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.